ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பதேசல இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். இப்போ குரூப் 2 அண்ட் 2A அதனுடைய ரிசல்ட் வந்து வெளிவந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர் கேடர் எக்ஸாம். ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த எக்ஸாம் பத்தி இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டேன். இன்னைக்கு கூட ரிசல்ட் வர வாய்ப்பு உள்ளது. மேபி இந்த சனிக்கிழமைக்குள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். மேபி இன்னைக்கு 22 டிசம்பர் இன்று கூட வரலாம்னு சொல்லியிருப்பேன். சொன்ன மாதிரியே போட்டாங்க. பட் நான் சொன்னதுனால போட்டாங்கன்னு சொல்ல வரல, சொன்ன மாதிரியே போட்டாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? சொன்னது போல் வந்துருச்சு. ஓகேங்களா? சோ இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னு கேட்டா, சார் கட் ஆஃப் என்ன சார்? கட் ஆஃப் என்ன சார்? நிறைய பேர் குரூப் 2 ஏவா இருக்கட்டும், இப்ப நீங்க பாக்குறது குரூப் 2 உடையது. ஓகேங்களா? சோ இங்க வந்து குரூப் 2 ஏ உடையது இருக்கு. ஓகேங்களா? நீங்க எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி கட் ஆஃப் என்ன சார்னு கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி கட் ஆஃப் இது வரைக்கும் எல்லா எக்ஸாமுக்குமே ரிலீஸ் பண்ணதே கிடையாது. அது முதல் தெரிஞ்சுக்கோங்க. பல தடவை சொல்லியிருக்கேன். கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கறதெல்லாம் மாயை. அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா வந்து 100% அக்யூரேசியா இருக்காது. அது ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு உத்தேசமாக வந்து பார்த்தீங்கன்னா கணிக்கக்கூடியதுதான் இந்த கட் ஆஃப். நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். கட் ஆஃப் பத்தி சார் சொல்ல மாட்டாரு. கட் ஆஃப் அப்படிங்கிறதே வந்து ஒரு தப்பு. அதை வந்து கணிக்கவே முடியாதுன்னு தான் சார் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்க தெரியும். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? சார் நான் 130 போட்டேன், வரல. சார் நான் 140 போட்டேன், எனக்கும் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம குரூப்ல இன்னும் இது சம்பந்தமா நம்ம நிறைய பார்க்கணும். ஏன்னா வந்து இப்ப வந்து ஒரு மணி நேரம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து அலசி ஆராய்ச்சி சொல்ல முடியாது. ஸோ ரைட், இப்போ உங்களுக்கு வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத விட கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறத விட வந்துச்சா இல்லையா, வரல. ஓகே, ஸோ உங்களுடைய லட்சியம் எய்ம் எல்லாமே குரூப் 2 ஏ தான் அப்படின்னா, நீங்க 130க்கு மேல எடுத்திருக்கீங்க அப்படின்னா தாராளமா மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் இப்பயும் சொல்லுவேன், ஸ்டார்ட் த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். என்ன சார் இப்ப எதுக்கு சார் மெயின்ஸ்? நான் தான் கிளியரே ஆகலையே, இப்ப நான் ஏன் சார் மெயின்ஸ் படிக்கணும்? ஏன் சார் இப்படி யூஸ் மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. 1 இயர் இருக்குப்பா. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 280 நாட்கள், 300 நாள் பக்கத்துல இருக்கு. ஓகேங்களா? சோ அது வரைக்கும் நீங்க வந்து ஒரு 2 மாசம், இந்த 48ல இருந்து 50 நாள் எடுத்துக்கோங்க. இந்த 50 நாள், நெக்ஸ்ட் 50 டேஸ் தயவு செய்து மெயின்ஸ் படிங்க. சார் இன்னுமா சார் நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் எப்பயுமே சொல்லுவேன், நீங்க பிரிலிம்ஸ் முடிச்ச கையோட மெயின்ஸ் தான் படிக்கணும். திருப்பி நீங்க பிரிலிம்ஸே படிச்சுட்டு இருக்க கூடாது. நீங்க குரூப் 2 இல்லனா குரூப் 2A தான் உங்களுடைய லட்சியமாக இருந்துச்சுன்னா மெயின்ஸ் படிங்கப்பா, மெயின்ஸ் படிங்க. தயவு செய்து மெயின்ஸ் படிக்க ஆரம்பிங்க. சரி, உங்களோட லட்சியம் குரூப் 4 ஆக இருக்கு அப்படின்னா, நீங்க தாராளமாக குரூப் 4, நெக்ஸ்ட் குரூப் 4க்கான பிரிலிம்ஸ் படிங்க. பிடினா பிரிலிமினரி டெஸ்ட்னு அர்த்தம். நீங்க குரூப் 4க்கான பிரிலிம்ஸ் படிங்க. நீங்க வந்து திருப்பி குரூப் 2 மெயின்ஸ் எல்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்களுடைய லட்சியமே வந்து பாத்தீங்கன்னா, இல்ல சார் என்னோட எய்ம் வந்து குரூப் 1 அப்படின்னா, நீங்க இப்ப இருந்து வந்து பாத்தீங்கன்னா டுடே 22/12/2025 இன்று முதல் குரூப் 1 பிரிலிம்ஸ் படிங்க. பிரிலிம்ஸ் படிக்க ஆரம்பிங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. சார் நான் கிளியர் ஆயிடுச்சு சார், எனக்கு இந்த நம்பர்ல ஒண்ணு வந்துருச்சு சார். ஓகேயா? சோ இன்னும் நிறைய பேர் வந்து சார் என்ன சார் குரூப் 4க்கு வந்து மார்க் எல்லாம் காமிச்சாங்க, ஓவரால் ரேங்க் லிஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் காமிச்சாங்க, இதுக்கு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டா, எஸ் வரல. இது என்னன்னு கேட்டா, இப்ப புதுசா வர்றவங்களுக்கு இது தெரியாது. ரைட்டா? சோ குரூப் 4 அப்படிங்கிறது ஒரே எக்ஸாம் தான், பிரிலிம்ஸ் மட்டும் தான் இருக்கும். சோ அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க் லிஸ்ட் தான் வெளியிடுவாங்க. ஓகேங்களா? சோ மார்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க குரூப் 4க்கு. இப்ப குரூப் 2, குரூப் 1 போன்ற அடுத்த நிலை, அதாவது பிரிலிம்ஸ், மெயின்ஸ் இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கிற நெக்ஸ்ட் ப்ராசஸ், இப்ப குரூப் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் ப்ராசஸ் இருக்கக்கூடிய எக்ஸாம் இருக்கும் பட்சத்துல அவர்கள் செலக்ஷன் லிஸ்ட் தான் வெளியிடுவாங்க. செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது தான் வெளியிடுவாங்க. இப்ப நீங்க இங்கே பாத்தீங்கன்னா வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க? the list of registered number of candidates who have been provisionally admitted to mains. provisionally admitted to mainsனா, இப்ப இது ஏன் வந்து provisionally சொல்றாங்கன்னா, இப்ப நெக்ஸ்ட் இப்ப மெயின்ஸ் உறுதியா போகக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப மெயின் சர்டிபிகேட்டுக்காக அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும்பா. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நேரடியா போய் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் முன்னாடி வேற சில போஸ்டல், அந்த போஸ்டல்லாம் நேரடியா தான் போகணும். இப்ப வந்து இ சேவை மையம் வழியாக செஞ்சிருந்தாங்க ஒரு போன வருஷத்துக்கு முந்தின தடவை. ஓகேங்களா? போன வருஷத்துல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆன்லைன்லயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல இருந்து உங்க கையில வந்து ஸ்கேனர், மொபைல் அது வழியாவும் ஸ்கேன் பண்ணி கூட நீங்க அனுப்பலாம் தாராளமாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரைட்டா? சோ அது பண்ணும்போதும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆவாங்க, ஒரு சிலர் வந்து ரிஜெக்ஷனும் நடக்கும் அந்த டயத்துல. சோ அதனாலதான் ப்ரொவிஷனலி அட்மிட்டட் டு மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரெண்டுத்துக்குமே இது பொருந்தும். குரூப் 2க்கும் பொருந்தும், குரூப் 2A க்கும் பொருந்தும். ஓகேங்களா? சோ இது வந்து பிரிலிம்ஸ்ல அப்ஜெக்டிவ்
கண்டக்ட் பண்ண ப்ரிலிம்ஸ்ல என்ன நடந்திருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2A பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து நீங்க டிஸ்கிரிப்டிவ் தான். இது வந்து காமன். குரூப் 2க்கும் சரி குரூப் 2Aக்கும் சரி காமனா இருக்கும். குரூப் 2 பிரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நீங்க எப்படி வந்து ஓஎம்ஆர்ல எழுதுங்க குரூப் 2 குரூப் 2A பிரிலிம்ஸ், அதே மாதிரி தான் குரூப் 2A உடைய மெயின்ஸ்ல இந்த பேப்பர் 2 ஓஎம்ஆர்ல தான் இருக்கும். இங்கே தெரிஞ்சிருச்சு, அப்ஜெக்டிவ் தான், ஓஎம்ஆர் தான். ஓகேங்களா? நோ கம்ப்யூட்டர் பேஸ்டு, சிபிடி கிடையாது. இது ஒரு நல்ல விஷயம். சிபிடி இல்ல, இந்த தடவையும் சிபிடி இல்ல. நான் இந்த தடவை சிபிடி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன், இந்த தடவையும் சிபிடி இல்ல. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் தான். ரெண்டுமே நீங்க டிஸ்கிரிப்டிவ் தான் எழுத போறீங்க. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா எழுத ஆரம்பிங்க. இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ணுங்க. 48 நாட்கள் உண்டு. அந்த 48 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமாக இன்று முதல் கடினமாக உழைத்தீர்கள் என்றால் இந்த டிஸ்கிரிப்டிவ்ல சான்சஸ் வந்து இருக்கு. நிறைய பேர் இப்பவே மெயின்ஸ்க்கான இன்ஸ்டியூட் எல்லாம் ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஸோ தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நிச்சயமா வந்து கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆஃபீஸர் கேடர்ல நீங்க உள்ள போறதுக்கு தாராளமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கேண்டிடேட் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனலி அட்மிட் ஆயிருக்கிறாங்களோ மெயின்ஸுக்கு வந்து 150 ரூபாய் பே பண்ணணும். ஓகேயா? ஸோ அது வந்து அன்லஸ் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து பண்ணிருப்பீங்கல்ல, ஸோ அவங்களுக்கு மட்டும் இது இல்ல. ஸோ 150 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதுலயும் சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் சம் எக்ஸப்ஷன்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, நீங்க பாப்பீங்க. ரைட், கேண்டிடேட் மென்ஷன் லிஸ்ட் 1 அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள். இந்த லிஸ்ட் 1 கொடுத்துருக்கவங்களுக்கு குரூப் 2வா இருக்கட்டும் 2A இருக்கட்டும், இதுல வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பொருந்துவாங்க. அதுவே கேண்டிடேட் லிஸ்ட் 2 லிஸ்ட் 3 அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ரெஸ்பெக்டிவான வந்து ஒரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை பத்தி இங்க அடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லிஸ்ட் 1 இருக்கு, அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் 2 வந்து இங்க கொடுத்துருப்பாங்கப்பா. லிஸ்ட் 2 வந்து இருக்கும், லிஸ்ட் 3யும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டியூ டு ரெஸ்பெக்ட் ஆஃப் த அந்த போஸ்ட் அந்த வேகன்சி பொறுத்து கொடுக்குறாங்க. லிஸ்ட் 2 பாருங்க இங்க இருக்கு. ஸோ லிஸ்ட் 2ல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வந்து உள்ளுக்குள்ள போறாரு. அதுவும் இந்த ஹெச்ஆர்என்சி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த குறிப்பிட்ட சிலர் வந்து பாத்தீங்கன்னா அரசு ரப்பர் கார்பரேஷன் லிமிடெட் அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டகரிக்காக ஜாயின் பண்ணியிருந்தாங்க, சேர்த்திருந்தாங்க. ஸோ அதுவும் உள்ளுக்குள்ள போறாங்க. அண்ட் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல மேபி மற்ற பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இது வழக்கமா வர்றதுதான். ஓகேங்களா? எஸ்எம்எஸ் ஆவோ மெயிலாவோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்ல கிடைச்சிருக்கும். மேலும் தகவல்களுக்கு எக்ஸ் வலைதளத்திலையும் டெலிகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்பயுமே வர்றதுதான். ஸோ ப்ரொவிஷனலி அட்மிட்டட் ஆயிருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள போறீங்க அப்படின்னா வந்து இல்ல. ஸோ அதுக்கு அடுத்தும் வந்து அந்த சர்டிபிகேட் இது பண்ணும் போதும் உள்ள வெளியேறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா சர்டிபிகேட்ல டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணாமலும் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணவங்க இருக்கலாம். நான் சொல்றதெல்லாம் ரொம்ப 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 கம்மியானது. நான் வந்து எல்லாத்தையும் சொல்லல, ரொம்ப ரொம்ப கம்மியான ரேஷியோவை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால இப்ப இந்த லிஸ்ட்ல வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயப்படணுமானா இல்லப்பா. நீங்க தாராளமா மெயின்ஸ் செலக்ட் ஆயிட்டீங்க. மெயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ரேஷியோவும் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே கொடுத்துருக்காங்க. 1:10 ரேஷியோ. இந்த ரேஷியோ எக்ஸீடும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. இதெல்லாமே டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட தகவல்கள் தான். சரி, அதே மாதிரி குரூப் 2A பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பாருங்க. குரூப் 2 அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவும் வந்து கிளியரா கொடுத்துருக்காங்க. ஓடிஆர் ஐடி இங்க இருந்து இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் அனெக்சர் 2 பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ப்ளீஸ் அந்த ரெஸ்பெக்டிவா இருக்கீங்கன்னா அதை போய் பாருங்க. அண்ட் லிஸ்ட் 1 இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே, ஸோ தயவு செய்து அந்த லிஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிளட்ஜா பாருங்க. ஸோ லிஸ்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கீங்க. லிஸ்ட் 2 வந்து பாருங்க, ஜேஇஓ ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அதுவும் டிஃபரண்டியல் ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தது ஃபாரஸ்டர். ஸோ அது வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்டர் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெடுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் 4 அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. லிஸ்ட் 4 பொறுத்த வரைக்கும் சேம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அது வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்க வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ரெண்டுத்துக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ செலக்ட் ஆன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யூடியூப் சேனலோ ஏதோ ஒரு யூடியூப் சேனல் கொடுக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. அது எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான். கட் ஆஃப் என்பதை டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு போன தடவை சொன்னாங்க. ஓகே, எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா குரூப் 1க்கு போன தடவை சொன்னாங்க. ஆனா எல்லா வருஷமும் அவங்க சொல்றாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா? இப்போ குரூப் 2 வந்து போன வருஷம் முடிஞ்சிச்சு இல்ல, சொல்லிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இல்ல. ஓகேங்களா? சோ இந்த வருஷம் வந்து மெயின்ஸும் முடியணும், அதுக்கு அடுத்து ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அதை பண்ணணும். அது வந்து எல்லா எக்ஸாமுக்கும் பண்றது இல்ல.
குறிப்பிட்ட சில எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் அவங்க பண்றாங்க. ஸோ இந்த தடவை பண்ணுவாங்கன்னு நம்புவோம். ஏன்னா இதே கோரிக்கையாவே வச்சிருந்தோம். நம்ம அமைப்புல இருந்து இதையும் கோரிக்கையா வச்சிருந்தோம். ஒரு கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. யூபிஎஸ்சி கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. இவ்வளவு கட் ஆஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் டிஎன்பிஎஸ்சி செய்யணும், செய்வார்கள் என்று நம்புவோம். நிச்சயமாக கிளியர் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எங்களுடைய வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் எங்களுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து டிஸ்கஷன் பண்ணுங்க. அரசு அதிகாரி என்ற எண்ணத்தில் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.